ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு. 2017க்கு முன்பு வரை இது குறித்து பெரிய விவாதமோ பெரிய விழிப்புணர்வோ புரிதலோ இல்லைனாலும் கூட ஜல்லிக்கட்டு மீட்பு, தை புரட்சியும் இளைஞர்களின் எழுச்சியும், மெரினா புரட்சி அப்படி இப்படின்னுங்கிற டைட்டில்ல தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டை மீட்பதற்காக நடந்த போராட்டங்கள், அதன் பிறகு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இது பண்ணி இப்போ ஜல்லிக்கட்டுன்னா எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டு குறித்து தேடி தெரிந்து படிச்சுக்க, அது குறித்து விவாதிக்க, அந்த வாய்ப்புள்ள இடங்களில் போய் அதை நேரடியாக பார்க்க, அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்கு. ஜல்லிக்கட்டுன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஜல்லிக்கட்டுன்னா தமிழர்களின் வீர விளையாட்டு அப்படின்னு இருந்த இடத்துல வழக்கமாகவே ஜல்லிக்கட்டும் சாதியும் பிரிக்க முடியாததாக இருந்தாலும் மிகப்பெரிய விவாதம் ஜல்லிக்கட்டுல சாதிய பாகுபாடு இருக்கு, சாதி தீண்டாமைகள் இருக்கு, அப்படி இப்படி. அதுவும் குறிப்பா பாலமேட்டுல பறையர்களை அனுமதிக்கல அப்படின்னு நிறைய இடத்துல டைட்டில்ஸ் எல்லாம் வச்சு யூடியூப்ல எல்லாம் நான் வீடியோ பார்த்தேன். பறையனே வெளியே போ அப்படின்னு எல்லாம் கூட தலைப்பு வச்சு வீடியோக்களை பகிரங்கமா போட்டுனேன். அது குறித்து நிறைய விவாதங்கள். ஒரு மாடுபிடி வீரர் வீரன் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஊடகத்துக்கு கூட பேட்டி, அந்த வீடியோவும் பார்த்தோம். எங்களை அனுமதிக்கல, காவல்துறை அடிச்சது அப்படின்னு. நேரடியாக சுத்தி சுத்தி அமைச்சர் மூர்த்தியின் பக்கம் தான் எல்லாமே திரும்பிச்சு. அது குறித்தும் இந்த சாதி ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஏன் பிரிக்க முடியாத விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்குங்கிறது குறித்தும் வீடியோல கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். அதுக்கு முதற்கட்டமா நாம இந்த ஜல்லிக்கட்டினுடைய வரலாறு நம்ம பார்க்கணும். அப்பதான் இது குறித்த ஒரு புரிதல் நமக்கு வரும். ஜல்லிக்கட்டு ஆரம்ப காலத்தில் ஏறுதழுவுதல் அப்படிங்கிற பேர்ல தான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கு. இதுல நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அந்த ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியினுடைய ஒரு கல்வெட்டு புடைப்பு சிற்பமாக கிடைக்கப்பட்டு அது நம்ம டெல்லியிலையும் கூட வைக்கப்பட்டிருக்கு. அது அந்த படங்கள் நீங்க இணையதளத்துல பாத்துக்கலாம். சோ ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களுடைய வரலாற்றுல தமிழ்நாட்டை பொறுத்தளவு குமரிக்கண்டம், சுமேரியர் நாகரிகம் அப்படின்னு தொடர்ந்து அது இடம்பெறாத இடங்களே இல்லை. குறிப்பாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று அழைக்கப்படக்கூடிய 4 வகை நிலங்களும் பாலை என்றோடு சேர்த்து 5 வகை திணைகளும் தமிழர்களுடைய நிலவழி கோட்பாடாக நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த விளையாட்டு முதலாக மலை சார்ந்த இடத்திற்கு அடுத்தபடியாக காடு சார்ந்த இடங்களில் வன விலங்குகளாக இருந்த விலங்குகளை மனிதன் தங்களுக்கான விலங்குகளாக தங்களுடைய பயன்பாட்டிற்கு பழகி அதை வளர்த்து அதனால் ஏற்படுகிற பயன், அதனுடைய பெருக்கம்னு மனிதன் நேரடியாக விலங்குகளோடு பிடிப்போடு இருந்த நிலம்னா அது குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடைப்பட்ட நிலமாக இருந்த முல்லை நிலம். அங்குதான் இடையர்கள் ஆடு, மாடுகள் போன்ற எளிய பிராணிகளாக, அதாவது மாமிசத்தை உண்ணும் வழக்கம் இல்லாத மிருகங்களை தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளாக, செல்ல பிராணிகளாக, அதை தங்களுடைய செல்வங்களாக எண்ணி வளர்க்குறாங்க. அந்த இடத்துலதான் இடையர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கோனார் சமூகத்தினரிடமிருந்துதான் இந்த விளையாட்டு முதலாக பிறக்குது. அப்படி இருக்கும் பொழுது தான் வளர்க்கக்கூடிய காளைகளை, அப்ப நல்ல திடமான காளைகளை, அதற்கு ஒப்பாக இப்ப இருக்கிற மாதிரியான சோம்பேறித்தனமான வாழ்வியல் இல்லை இல்லையா. ஒவ்வொரு நேர உணவுக்கும் மனிதர்கள் ஓட வேண்டிய தேவை இருந்ததுனால மனிதர்களும் கிட்டத்தட்ட விலங்குகளுக்கு ஒப்பான வலுவோடுதான் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலாக இது இந்த திருமண சடங்குகள் அடிப்படையாகத்தான் இது இருக்குது. அப்படித்தான் பதியப்பட்டிருக்கு. கலித்தொகையில கூட ஒரு பாடல் வருது. அது எப்படி வருதுன்னா, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது என்னன்னா, திடமான காளைகளின் திமிழை பிடித்து அல்லது அந்த கொம்புகளை பிடித்து அந்த காளையை அடக்க முடியாத ஒரு ஆண் மகனை மறு ஜென்மத்திலும் கூட மனம் முடிக்க விரும்ப மாட்டா யாரு, ஆயர் மகள் அப்படின்னு சொல்லிதான் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அது குறித்த குறிப்புகளும் தகவல்களும் பாடல்களாக பதியப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, திருமண சடங்குகளுக்கே ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்கான சடங்குகளின் ஒன்றாகவே இந்த ஏறுதழுவுதல் இருந்திருக்கு. அப்படியாக தான் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டிருக்கு இடையர்களான கோனார்களுடைய நிலத்தில், முல்லை நிலத்தில். அதன் பிறகு இது என்னவாக பரிணமிக்குதுன்னா, அதன் பிறகு மருத நிலம், அந்த காளைகள், மாடுகள் எல்லாமே மருத நிலத்தில் வேளாண்மைக்கு உற்ற தோழனாக ஏறு பூட்டுறது, உழுகிறது, வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான மனிதனுடைய அனைத்து தேவைகளுக்கும் நீர் இறைக்கிறது, நீர் பாய்ச்சுறது தொடங்கி எல்லாத்துலயுமே காளைகள் மனிதர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு விலங்காக, செல்ல பிராணியாக, தன்னுடைய வீட்டில் ஒருவனாகவே வளர்க்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விழா அடுத்த கட்டத்திற்கு வருது. அதாவது உழவு சார்ந்த விழாக்கள் நிறைய அதிகமா இருக்கு. உழவு, வளம், செல்வம் அப்படின்னு பரிணமிக்கும் பொழுது இயல்பாகவே தங்களுடைய விழாக்களில் ஒரு செல்வத்திற்கு, தங்களுடைய வீட்டினுடைய செல்வத்திற்கு
சாமி கும்பிடுவதை போல இப்பவும் கூட அந்த நடவடிக்கையில இருக்கும். உழவை மட்டுமே பெரும் பெரும் தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் வீட்டு விழாக்களில் சரி, கவுண்டர் வீட்டு விழாக்களிலும் சரி, வன்னியர் சமூகத்தின் விழாக்கள் அல்லது உழவு செய்யக்கூடிய இன்னைக்கு எல்லா சமூகங்களுமே செய்யறாங்க. எல்லாருடைய வீட்டிலையுமே தங்களுடைய வீட்டு விழாக்களை வெறும் பொங்கல் மட்டும் கிடையாது, எந்த நல்ல விழாக்களாக இருந்தாலும் கூட ஒரு வீடு கட்டினா வீட்டுக்குள்ள பசுவை கொண்டு வருது அப்படின்னு மாடுகளுக்கு பெரிய அளவுக்கான மரியாதைகளை கொடுத்து வணங்கக்கூடிய இயல்பு பொதுவாவே இருக்கு, மாறிடுச்சு. பட் இது இந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழாவாக, அப்புறம் சாமிக்கு நேர்ந்து விட்டு, நான் எனக்கு திருமணம் நடந்துட்டா, எனக்கு குழந்தை பிறந்துட்டா, என் வீட்டு காளையை நான் ஏறு பூட்டி இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அந்த விழாக்களில் பங்கெடுக்க செய்யறேன் அப்படின்னு எல்லாம் வேண்டுதலாக மாறுது. அப்போ ஒரு பண்பாட்டு சமூகம் மலைகளில், அப்புறம் காடுகளில், அப்புறம் வேளாண் செய்யக்கூடிய வேளாண் சமூகமாக பரிணமித்த உடனே இந்த விழா பெரிய அளவுக்கு கொண்டாடும் விழாவாக மாறுது. அப்படி இருக்கும் பொழுது மறுபுறம் இதை விழாவாக இல்லாமல் கள்ளர் சமூகமும் தங்களுடைய உடல் வலுவை நிரூபிக்கக்கூடிய ஒரு இதாக இதை ஏறுதழுவுதலை பண்றாங்க. இது நாயக்கர்கள் காலத்துல என்னவா மாறுது அப்படின்னா, எல்லா சமூகங்களும் பங்கெடுக்கக்கூடிய விழாவாக கிட்டத்தட்ட அது மாறிடுச்சு. ஒண்ணு வீரர்களாக அல்லது அந்த காளைகளை வளர்த்து அதற்கு இது பண்றவர்கள், ஏன்னா சடங்குகளா மாறின பிறகு அதற்காக ஒரு காளையை வளர்த்து அந்த காளையை இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எல்லாரும் இதுல தலைப்படக்கூடிய ஒரு சமூகங்களாக மாறின பிறகு இது போட்டியாக உருமாறுது. எப்படி உருமாறுதுன்னா, சல்லி காசுகளை காளையனுடைய கொம்புகளில் கட்டிவிட்டு அதை இறக்கக்கூடியவர்களுக்கு அந்த பரிசு அப்படின்னு உடனே அந்த இடத்துல மொத்தமா சமூகங்கிற அந்த கட்டமைப்பே உடையுது. யாருக்கெல்லாம் உடலில் வலு இருக்குதோ அல்லது காளைகளோடு நெருங்கிய தொடர்பு காளையை வளர்க்குறவங்க அடக்குறவங்க அப்படின்னு இது ஒரு ஜனரஞ்சகமான விளையாட்டாக மாறுது, போட்டியாக மாறுது. இப்படி மாறிய உடனேயே எல்லோரும் மாடுபிடி வீரர்களாக இருக்கலாம், எல்லோரும் அதுல கலந்துக்கலாம், பண்ணலாம். இருந்தாலும் கூட இந்த பக்கம் அந்த அந்த விழா துவக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த விழா துவக்கம், அந்த காளைகளுடைய உரிமையாளர், ஏன்னா இது எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா கோயில் காளைகள் தான் இதற்கு பயன்படுத்தக்கூடிய காளைகளாக இருக்கிறதுனால ஒரு கோயில், அந்த கோயில்ல ஒரு கட்டமைப்பு இருக்கும் எல்லா ஊர்லயும். நிறைய ஏரியாக்கள்ல நடந்தாலும் கூட இது குறிப்பாக மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி அப்படின்னு தான் அதிகமா அந்த ஏரியால நடந்து, அதன் பிறகு கரூர், நாமக்கல் இந்த பகுதியில அதிகமா நடந்துட்டு இருக்குது. இதுல பிரசித்தி பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற இடங்களாக மதுரையில அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இருக்கு. அது இல்லாம திருச்சியில சூரியூர் இருக்கு, அப்புறம் நாமக்கல் சைடு நடக்குது, எல்லாம் நடக்குது. இந்த பக்கம் நாமக்கல் சைடு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் நடத்துறாங்க. அவங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல, அவங்க நடத்தக்கூடிய இடத்துல அந்த காளையினுடைய உரிமையாளர் அல்லது அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட அறங்காவலர்கள் அல்லது பரம்பரை அந்த இவங்களா இருப்பாங்க இல்லையா, முத்தம் அவங்களுடைய பெயர்களை சாதி பெயரோடு சேர்ந்து அந்த காளிகளை அமர்த்து விடுவது அவர்களுக்கான மரியாதையாக அது காலகாலமா அப்படியே வருது. நிறைய ஏரியாக்கள் நடந்தாலும் கூட சர்வதேச அளவில் ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகள்னா இந்த 3 தான். அவனியாபுரம், அடுத்த நாள் பாலமேடு, அதற்கு அடுத்து அலங்காநல்லூர்னு நடக்கும். இது 2008 வரை எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சாதி பேரை சொல்லி நடத்துறாங்க, கலந்துக்கிறாங்க, வீரர்கள் கலந்துக்கிறாங்க. சில இடங்கள்ல சாதி ரீதியாக பிரச்சனை நடக்கும், அதனாலேயே சில சாதியை சேர்ந்தவர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அது அரசின் கவனத்திற்கு பெரிய அளவுக்கு இருக்காது. அந்தந்த லோக்கல் இதுல நடக்கும், எங்க இருந்தாலும் காளைகள் வந்தாலும் கூட அவங்களே சில இடங்கள்ல சாதி ரீதியான பிரச்சனை நடக்கிற இடத்துல தவிர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு அவனியாபுரத்துல 89ல ஒரு கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவனுடைய காளையை ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அடைக்கிறாரு. அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாகி அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த இடத்துலதான் கம்யூனிச இயக்கங்களை இதுல தலையிடணும், அந்த படுகொலைக்கு நம்ம எதிராக போராடணும்னு சொல்லிட்டு தலைவர் டாக்டர் ஐயா கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களோடு இருந்த பொழுது கேட்ட பொழுது அதுல கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் முரண்படுறாங்க, இல்ல சாதி பிரச்சனை நம்ம தலையிட முடியாது அப்படின்னு. அந்த இடத்துலதான் சாதியை பிரித்து வர்க்கத்தை பார்க்கக்கூடிய போராட்டங்களும் அல்லது வர்க்கத்தை பிரித்து சாதியை பார்க்கக்கூடிய போராட்டங்களும் சக்சஸ் ஃபார்மேட் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல விலகிதான் மலைச்சாமி தேவேந்தரோட சேர்ந்து தலித் பேந்தர் அந்த இடத்துல உருவாகுது. அதன் பிறகு அந்த பிரச்சனையாக பேசுறாங்க. அப்படியாக சாதி இருந்துகிட்டே இருக்கு. இப்ப 2008-9 வாக்குல விலங்கு நல ஆர்வலர்கள் அது அந்த இருக்கும் இல்லையா, அந்த அமைப்புகளை சேர்ந்த சிலர் இங்க விலங்குகள் துன்புறுத்தப்படுறதா வழக்கு தொடுத்து பிரச்சனையை உருவாக்குன உடனே 2008 இருந்து 2011 வரைக்கும் அப்படியே கிளாஷ் ஆயிட்டு இருக்கு. 2011ல அனுமதி வாங்குறாங்க, சில கட்டுப்பாடுகளோடு வாங்குறாங்க. என்னென்ன கட்டுப்பாடுகள் வாங்குறாங்க அப்படின்னா 5 பேர் தான் ஒரு காளையை பிடிக்கணும், குறிப்பிட்ட காளைகள் தான் விடணும், 20 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணணும், ஏன்னா அங்க ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு அந்த கமிட்டி செலவு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சில கட்டுப்பாடுகளோடு 2011ல அனுமதிக்கிறாங்க. மீண்டும் 2012ல தடையாகுது. அப்புறம் 14 வரைக்கும் பிரச்சனையாகுது. 14ல அனுமதிக்கிறாங்க, 77 கட்டளைகள் இட்டு அனுமதிக்கிறாங்க. இப்படிமாக தொடர்ந்து கடைசியில உச்சகட்டமா என்ன ஆகுதுன்னா 2016ல
காளைகளை வந்து வைல்ட் லைஃப் அனிமலா வந்து அதை சேர்த்துறாங்க. சேர்த்த உடனே கட்டுப்பாடுகள் அறியும் அது நடத்தவே முடியாதுங்கிற சூழலுக்கு உள்ளாகுது. அப்பதான் அந்த பீட்டாங்கிற அந்த அமைப்பெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. உச்சகட்டமாகத்தான் அந்த 2017 மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும், அது இயற்கையாக பண்ணதா செயற்கையாக பண்ணப்பட்டதா அரசியலுக்காக பண்றதெல்லாம் வேறு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்காக எந்த விதமான சாதி மதம் அனைத்தையும் கடந்து ஒரு எழுச்சியாக தன்னெழுச்சியாக அல்லது ஐயோத்துல வந்து நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் போராடி அன்றைய கவர்மெண்ட் வந்து இது பண்ணி உச்சகட்டமா வந்து அதுக்கு அனுமதி வாங்குறாங்க. அப்ப அந்த சாதி எல்லாம் உடஞ்சி இந்த நிகழ்ச்சி சாதியற்று உலகம் முழுவதும் உற்று நோக்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாறி அரசு நேரடியாக தலையிட்டு அரசின் கட்டுப்பாட்டுல தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்ததுக்கு பின்னாலையும் கூட பாரம்பரியமாக அந்த பெயர்களை அறிவிச்சுட்டே வருவாங்க இல்லையா. இப்ப உதாரணத்திற்கு அவனியாபுரத்துல முதல் காலை வந்து ஒரு பிராமின் சமூகத்தை ஐயர் சமூகத்தை சேர்ந்தவருடைய காலை தான் அவிழ்த்து விடப்படும். அவர் தான் ஊர் நாட்டாமை. 2வது காலை வந்து ஒரு கோனார் சமூகத்தை சேர்ந்தவருடைய காலை அவிழ்த்து விடப்படும். 3வது காளையாக வாடிவாசல் காளை அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய அடையாளத்தோடு அந்த காளைகள் அவிழ்த்து விடப்படும். அதன் பிறகு பொதுவாக அவிழ்த்து விடப்படும். பங்கு பெறக்கூடிய நபர்கள் எல்லோரும் பங்கு பெறுவாங்க. அதற்கான பரிசுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாலமேடு. பாலமேட்டுல உங்களுக்குமே தெரியும், முதல் காலை வந்து மஞ்சமலை கருப்புசாமி சொல்லிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய காலை, அப்புறம் ஊர் பொது காலை, அப்புறம் 3வது நாடார் சமூகத்தை சேர்ந்தவருடைய காலை அவிழ்த்து விடப்படும். இந்த இடத்திலேயே பாலமேடு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துருவோம். இப்ப இங்க வந்து பாலமேட்லதான் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படுறது இல்ல, பறையனே வெளியே போகணும்லாம் வந்து டைட்டில் வச்சு வீடியோ போட்டு சொன்னது போல நிறைய அளவுக்கு பெரிய சமூக ஆர்வலர்கள் விமர்சிச்சாங்க. ரஞ்சித் வந்து அதற்கு கண்டனம் தெரிவிச்சாரு. சுத்தி இது வந்து நேரம் வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து அதை தடுத்துட்டாரு சாதி ரீதியாக அப்படின்னு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் கூட இன்டர்வியூ பண்ணியிருந்தான், அந்த எங்களை போலீஸ் வந்து அடிச்சாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு பாலமேட்ல நடந்த பிரச்சனை. அதாவது முதல் காலை அவிழ்த்து விடுறப்பது மஞ்சமாலை கருப்புசாமி, அது தேவேந்திர குல வேளாளர் காலை, அப்புறம் ஊர் கிட்டத்தட்ட ஒரு 9 சமூகங்களினுடைய பொது காலையாக 2வது காலை அவிழ்த்து விடப்படும். அதனால 9 சாதி பேரும் சொல்ல முடியாதனால ஒரு இதை மட்டும் சொல்லி இது பண்ணுவாங்க. 3வது வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த காலை அவிழ்த்து விடப்படும். இது இப்படி இருந்தாலும் கூட அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய கமிட்டி, அந்த கமிட்டியில பல சமூகங்கள் அங்கம் வகிக்கிறாங்க. 10-12 சமூகங்கள் அங்கம் வகிக்கிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த வாடிவாசல் கட்டமைச்சு அந்த அந்த நீளமான அந்த கிரவுண்டு, அது வந்து பொது அப்படின்னு தான் வந்து அந்த கமிட்டி அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடத்துறாங்க. பட் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு பறையர் சமூகமும் செட்டியார் சமூகமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இது பொது கிடையாது, இது எங்களுடைய தனிப்பட்ட நிலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஷை உருவாக்குறாங்க. ஒரு இது பண்ணி கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்ட உடனே அந்த கமிட்டி கூடி என்ன பண்ணு முடிவெடுக்குதுன்னா, இந்த நிகழ்ச்சிக்கே வந்து பிரச்சனை வர்ற மாதிரி இவங்க செய்யறாங்க அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, கமிட்டியில இருந்து அவங்களை நீக்கி விட்டுறாங்க. இதுல நீங்க பங்கு பெறவே கூடாது, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு 2 தரப்பை ஒரு புறம் வச்சுட்டு 10க்கும் மேற்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கமிட்டி அந்த முடிவெடுத்து அவங்களை வந்து விலக்கி வைக்கும். இதுல பின்னால மன்னிப்பு கேட்டு செட்டியார் சமூகம் என்ன பண்ணுதுன்னா தங்களை அதோட இணைச்சிக்குது. ஆனால் அவர்களுக்கு உரிமையோ அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுறதோ அவர்கள் பெயரை அறிவிக்கிறதோ எதுலையும் இது பண்ண முடியாது. பட் அதுல வந்து கலந்துக்கலாம், உள்ளேயே நுழையக்கூடாதுங்கிற அளவுக்கான கட்டுப்பாடுகள் கலந்துக்கலாம். பட் பறையர் சமூகம் வந்து அதுல பங்கு பெறாம அப்படியே ஒதுங்கி அப்படியே இருந்துடுறாங்க. அது 2024 என்னவா போர்ட்ரே பண்ணப்படுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உள்ளே விடுறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மீடியா அட்டென்ஷன்லாம் நிறைய இருக்கிறதுனால அது ஒரு பெரிய இதா இருக்கு. பட் இதுதான் அதனுடைய ட்ராக் லைன். இதுதான், இப்படித்தான் இந்த பிரச்சனைக்கு தொடங்கின இடம் வந்து அதுதான். அதன் பிறகு அலங்காநல்லூர்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் காலை வந்து முனியாண்டி கோயில் காலை விடுவாங்க. இந்த முனியாண்டி கோயிலுடைய காளையை வளர்க்கக்கூடியவர், அந்த முனியாண்டி கோயிலுடைய பூசாரி எல்லாமே பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இதில் சாதி பெயரை சொல்லி அவிழ்க்க மாட்டாங்க, முனியாண்டி கோயில் காலைன்னு அவிழ்ப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பூசாரி அந்த காளையை பராமரிக்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். 2வது காலை கருப்புசாமி காலை, அது வந்து முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவருடைய காலை, அவர் பெயருடைய அடையாளத்தோடு தான் அவிழ்க்கப்படும். 3வது காலையும் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவருடைய காலை தான், அதுவும் வந்து அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் கருப்புசாமி கோயில் காலை. இதுதான் இந்த 3 ஊருடைய பண்பாடு. எல்லா ஊர்களையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இந்த 3 ஊர் ஹாட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த 3 ஊரை பத்தி இதுதான் மரபு. இது வந்து 2017ஆம் ஆண்டுக்கு பின்னால இந்த சாதி அடையாளங்களோடு இந்த காலை அவிழ்க்கப்படக்கூடாதும் அப்படிங்கிறதும் பேசுபொருள் ஆன உடனேயே அதற்கும் ஒரு முட்டுப்பட்டை இடப்படுது. ஆனால் இருந்தாலும் கூட நடைமுறையில் வந்து அது பெருசா நடைமுறைப்படுத்தப்படலை. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக இது இப்படிதான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைகர்த்தர்களாக இதை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து நடத்திட்டு வராங்க. இது வந்து இத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பண்பாடு மிக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அதை காத்துட்டு வராங்க. இது இதே மரபோடு தான் நடந்துட்டு இருக்கு. இது யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கு.
பட் இந்த கேப்ல செல்வகுமார்ங்கிற ஒருத்தர் வந்து சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது ஜல்லிக்கட்டுல அப்படின்னு வழக்கு போடுறாரு. அது வந்து ஒரு இதா எடுக்கப்பட்டு இந்த சாதி பெயர்கள் இல்லாமலேயே வந்து காளைகள் அவிழ்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவனியாபுரத்துல, பாலமேட்டுல, அலங்காநல்லூர்ல, தமிழ்நாடு முழுவதுமே இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த 3லையும் சாதி பெயர்கள் முற்றிலும் நீக்கப்பட்டு இது பண்ணும். இது வந்து 2021 வரையும் கூட பெயர்கள் அறிவிக்கப்பட்டுதான் காளை வரி. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்டரே இருந்தாலும் கூட பட் இது வந்து சாமி தொடர்புடையது. முதல் காலை வந்து யாருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மரியாதை கொடுக்கப்பட்டே வருது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால மதுரையில அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பெரிய கையாக ஓங்கி அவர் தான் டிக்டேட்டிங் ஃபேக்டரா கிட்டத்தட்ட வந்து திமுகவினுடைய நிகழ்ச்சிகளை அந்த பகுதியில அவர் தான் இது பண்ற அளவுக்கான ஆளா மாறுறாரு. அவர் வந்து பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். இயல்பாகவே மதுரைன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், சினிமாவிலேயோ எதுல பார்த்தாலும் வந்து பொதுவாவே தேவனுடைய சிலை, குறிப்பா வந்து தேவர் சமூக அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சு மதுரையை மையமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். எண்ணிக்கையில் சிறுபான்மையாக வந்து கள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள் மதுரை ஒட்டிய பகுதியில் இருந்தாலும் கூட மீடியா, பொலிட்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்து அது என்னவா இருக்கும்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த 3மே முக்கியமான சர்வதேச புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி. இந்த இடத்துல ஐயர் பேர் வருது, தேவேந்திர குல வேளாளர் பேர் வருது, பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோட பேர் வருது, முத்தரையர் பேர் வருது. இவ்வளவும் பெயர்கள் அடிபடுது. பட் வந்து இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறோம், இந்த ஏரியாவே நம்மளுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், இந்த இடத்துல வந்து நம்ம பெயர்கள் வந்து எந்த இடத்துலயும் இல்லையே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கேரான்னு நம்மளுக்கு தெரியல. ஆப்வியஸா அவர் வந்ததுக்கு பின்னால இதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறார், அல்லது இதுல இதை சகித்துக் கொள்ள முடியாத பலரின் அழுத்தங்களுக்கு அவர் ஆட்படுகிறார். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த 2ல எதுவா இருந்தாலும் அவர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 2022 டைப் பண்றாங்க, 2023 ஃபுல்லா நடைமுறைக்கு வருது. 2024 அது வேறு ஒரு வடிவம் எடுக்குது. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த சாதி குறித்த விவாதங்களும் சர்ச்சைகளும் உருவாக காரணம் என்னன்னா, ஏன் அமைச்சர் மூர்த்தியை சுத்தி இந்த விவாதங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல அவர் சார்ந்தவர்களுடைய இன்ஃபுளுசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னவா இருக்குன்னா, இந்த டோக்கன் சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, வீரர்களுக்கு டோக்கன் கொடுக்கறது, மொத்தமா ஒரு 1000 காளைகள், 1500 காளைகள் அப்படின்னா அந்த காளைகள் வந்து உள்ளூர் காளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து உள்ளூர் விழா. 100-200க்குள்ளாகவே அந்த உள்ளூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம காளைகள் எல்லாம் அவிழ்த்து விடப்படணும். அதன் பிறகுதான் வெளியூர் காளைகளுக்கு இடம் கொடுக்கணும். பட் இங்க என்னவாச்சுன்னா, எடுத்த உடனே அவர் சார்ந்த, அவர் தொகுதியை சார்ந்த, அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அல்லது அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களுடைய காளைகளுக்கும் அதே போல வீரர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுது, அனுமதி வழங்கப்படுது. இது போன வருஷமே இருந்துச்சு, பல இடங்கள்ல வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த பரிசு பொருள்கள்ங்கிறது இன்னைக்கு கோடிக்கணக்கில் புழங்கக்கூடிய இடம் ஆயிடுச்சு. ஏன்னா தங்க காசு 500 தங்க காசு, 100 டிவி, பண்ட பாத்திரம், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பண்ட பாத்திரம், காரு, அது இதுன்னு நேரடியா அலங்காநல்லூர்லாம் துணை முதலமைச்சரே தன்னுடைய பட்டத்து இளவரசரோடு சேர்ந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, இப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கான ஆனதுனால இந்த இடத்தில் தங்களுடைய ரோல் என்ன, அமைச்சரா இருக்கிறாரு, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்கு செயல்படுத்தப்படும், நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் தான் பிறந்த சமூகத்தினுடைய ரோல் இதுல என்ன அப்படிங்கிற இடத்துலதான் இவர் கொஞ்சம் அதிகமா இந்த இடத்துல வந்து கோட்டையை விட்டுட்டார். அதனுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு பெரிய விமர்சனத்திற்கு அவர் ஆளாகிறதுக்கான காரணமாயிடுச்சு. ஏன்னா வந்து பகிரங்கமாக முத்திரைய சமூகம் எங்களுடைய காளைகள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு வெளிப்படையா வந்து பேசுறாங்க, பண்றாங்க. பல இடங்களில் சமூக ரீதியாக நேரடியாக தங்கள் சாதியை பேர சொல்லி அமைச்சர் தன் சாதிக்காரவங்களுக்கு கொடுக்குறாரு, தன் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறாரு, தன் தொகுதிக்காரவங்களுக்கு கொடுக்குறாரு, தான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் எல்லாமே வந்து சலுகை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு பல இடங்களில் பல முனை விவாதங்கள் செய்யப்பட்டு விமர்சனங்கள் இழந்த உடனே நேரடியாக ஊடகவியலாளர்களே அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு இது வந்து பிரச்சனையா மாறிடுச்சு. ஆனால் இதை வந்து அவர் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு போனாலும் கூட இது உருவாக காரணம் அவருடைய நடவடிக்கையும் அவர் இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்ட அக்கறையும் இதுல அவர் நடந்துகிட்ட விதமும் தான். அதை வந்து அவரும் மறுக்க முடியாது, வேறு யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அண்மையில தான் தான் ஆண்ட பரம்பரைன்னு வேற பேசி சாதி ரீதியான சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர் யாருன்னு அவர் வெளியில சொல்லிட்டார், தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். அதே நேரத்தில் இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்த சமூகங்களுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்துவதற்கு, அதை பத்தி இது பண்றதுக்கு அந்த வீரர்கள், அந்த மாடுகள், அது குறித்த இதுலையும் வந்து இவர் ஒரு அமைச்சராக தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் மூலமாக அவர் செய்த வேலைகள், ஏன் லீலைகள்னு சொல்லணும், அதுவெல்லாம் தான் இவ்வளவு வெறுப்புக்கும் கோபத்துக்கும் உங்களை ஆளாக்கி வெளிப்படையாக இவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய காரணங்களாக உருமாறிடுச்சு. இது
ஜல்லிக்கட்டு உருவான காலத்திலிருந்து எப்படி உருமாறுது, இன்னைக்கு எப்படி இவ்வளவு தூரம் சாதிய இன்ஃபுளுசஸ் இருக்குங்கிறது வரைக்கும் ஒரு ஒரு மினிமமா ஒரு சுருக்கமா கிட்டத்தட்ட சொல்லியாச்சு. இனி அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. வீர விளையாட்டுங்கிற பேர்ல, தமிழர்களின் வீர விளையாட்டுங்கிற பேர்ல, தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு செருக்கான அடையாளத்தோடு உலகம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல ரொம்ப சிறுமையான சாதி அடையாளங்களை, ஏன்னா பாலமேட்டுல எல்லாம் தேவேந்திர குல வேளாளருடைய பெயர் அவ்வளவு சத்தமாக உச்சரிக்கப்படும். ஏன்னா அது அவர்களுக்கு பாத்தியப்பட்டதாக இருந்தது. அதே போல முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய அடையாளங்கள், இப்படின்னு சமூகத்தை சேர்ந்த அடையாளங்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு சமத்துவத்திற்காகவோ ஏதோ ஒரு வகையில் சகித்து கொண்டதன் காரணமாக தான் போய் இல்லைங்க இது ஊர் இதெல்லாம் நடத்தி ஆகணும்னு கூட யாரும் திருப்பி கேட்கல. அது அப்படி அப்படியே கடந்து போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் மூர்த்தி இவ்வளவு மாண்புமிகு பதவியில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான சாதிங்கிறது சின்ன வட்டம் அற்பத்தனமாக அதில் போய் சிக்குண்டு கொண்டு அதற்கு ஃபேவரிசம் பண்றவங்கிற பேர்ல சமூக அமைதியை கெடுத்து, சமத்துவத்தை கெடுத்து, லட்சக்கணக்கான பேர் கூடி இந்த போராட்டம் செய்த இந்த ஜல்லிக்கட்டுங்கிற அந்த இதை அவமானப்படுத்தி எல்லாத்துக்குமே நேர் எதிரான இந்த தமிழருங்கிற அடையாளத்திற்கே எதிரான ஒரு ஆளாக தான் தந்த சமூகத்தினுடைய அடையாளத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவதுங்கிறது சமூக அமைதிக்கும் கேடு, இந்த நிகழ்ச்சிக்கும் கேடு. இதை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இனி வரும் காலங்களிலாவது இதை மாத்திக்கணும், திருத்திக்கணும். அப்படியாக அவர் கவனத்திற்கு தெரியாமல் ஏதாவது அவருக்கு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல இருக்கவங்க செய்யறாங்கன்னா இம்மிடியட்டா இதை விசாரிச்சு வெளிப்படையாக அடுத்த ஆண்டுகளிலெல்லாம் நிகழ்ச்சியை நடத்தணும். ஒருவேளை அவர் அதை செய்ய இதாக இல்லாம இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட அடுத்த ஆண்டு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு யார் யார் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை இன்றிருந்தே எடுக்கணுங்கிறத எடுத்தாதான் இது உண்மையிலே ஒரு அமைதியான நிகழ்ச்சியாக ஒரு சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கணும்.